அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு 12 பங்குகளினுடைய பெயரை நான் சொல்ல போகிறேன். இவை எல்லாமே நான் எப்படி என்னுடைய போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணுறேன் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய சேனலில் நான் தொடர்ந்து கோர் டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி, லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள் அப்படின்னு பேசிக்கிட்டே வர்றேன். அறிவுரை மழையாக கொட்டுறேன். உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு என் மைண்டில் என்ன மாதிரி ஸ்டாக்ஸை நான் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அட்வைஸை வழங்குறேன் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாக்கினுடைய பெயர்கள். நான் இந்த ஸ்டாக்கினுடைய பெயர்களுடன் சேர்த்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவை நான் எப்படி லேயர்ஸாக பிரித்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷனாக கடைசியில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவில் உள்ள ஸ்டாக்கு பேரை மட்டும் தெரிஞ்சிக்காமல் அந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் நான் பேச போகிற இந்த 12 பங்குகள் இப்போது நல்ல விலையில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட் வீடியோஸை பார்த்து புரிஞ்சு சரியான விலையில் பிடிக்கணும். மார்க்கெட் ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்த பங்குகள்லாம் நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற பங்குகள். பாதி பங்குகள் பிடிச்சிட்டேன், பாதி பங்குகள் இன்னமும் பிடிக்கல. அதாவது இப்போ நான் பேச போகிற 12 பங்குகளில் இன்னமும் நான் பிடிக்காம சில பங்குகள் இருக்குது. ஏன்னா அந்த பங்குகளினுடைய வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அந்த பங்குகளை நான் இன்னமும் வாங்கலை. ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டை நான் பில்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த 12 பங்குகளுமே நான் பை அண்ட் ஃபர்கெட் ஸ்ட்ராட்டஜியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற பங்குகள். ஏன் பை அண்ட் ஃபர்கெட் ஸ்ட்ராட்டஜினா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த பங்குகளை நம்ம வாங்கி போட்டுட்டு சும்மா விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தினால இந்த பங்குகளை நான் வாங்க போகிறேன். இதுக்கான காரணம் நான் ஏன் இதை மானிட்டர் பண்ண போகிறதில்ல, பை அண்ட் ஃபர்கெட்டுங்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, இவங்க எல்லாமே ட்ரெடிஷ்னலாக தன்னை ப்ரூவ் பண்ண கம்பெனிகள். இந்திய மார்க்கெட்னாலே இந்த கம்பெனிகள் அப்படின்னு பேர் வாங்கின கம்பெனிகள். பல கம்பெனிகள் 100 வருஷமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு லெகசி கிரியேட் பண்ண கம்பெனிகளினுடைய பெயரை தான் நான் சொல்ல போகிறேன். அவை எல்லாமே என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் தி ஃபவுண்டேஷன் லேயர். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியம் அதை பேசி தான் உங்ககிட்ட கோர் டிஃபென்சிவ் லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளை நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் பிடிங்க, ரிசர்ச் கம்மியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிகிட்டே வர்றேன். சரி, இந்த பங்குகளை சொல்லிவிட்டு என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். அதே சமயம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா என்னுடைய இந்த ரீசெண்ட் 4 வருஷ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் மியூச்சுவல் ஃபண்டில் நான் 2% கமிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு ஏற்படலை. ஏன்னா எனக்கு டைம் நிறைய இருக்குது. நான் டைரெக்டாக நாலேஜ் அக்வயர் பண்ணி டைரெக்டாக ஸ்டாக்கு வாங்கி நான் மியூச்சுவல் ஃபண்டு ரிட்டர்னை விட பெரிய ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படிங்கிற கன்விக்ஷனில் இருக்கிறதுனால நான் டைரக்ட் ஸ்டாக் மட்டுமே வாங்குகிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் ETF கூட நான் இன்னும் வாங்கலை. ஸோ டைரக்ட் ஸ்டாக்கு தான். அதை எப்படி வேல்யூவில் பிடிக்கிறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குங்க. மார்க்கெட் கான்டெக்ஸ்ட் மாறும் பொழுது, சூழ்நிலை மாறும் பொழுது இதை நான் திருப்பி விற்றுட்டு கூட வேறு மாதிரி பண்ணுவேன். ஆனால் அப்போ உங்களுக்கு அந்த நியூஸ் சேராமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்பொழுது தான் இதெல்லாம் வருஷக்கணக்காகும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள் மறுபடியும் 80 PE 90 PEன்னு ரெக்க கட்டி பறக்கிறதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆகலாம், அல்லது 8 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் திருப்பி பறப்பாங்க அப்படிங்கிற கன்விக்ஷன் எனக்கு இருக்குது. சரி, உங்களை குழப்ப விரும்பலை. நான் வீடு எப்படி கட்டுறோமோ ஃபவுண்டேஷன் லேயர், அதுக்கப்புறம் இன்னொரு லேயர், அந்த மாதிரி கட்டுறோம்ல, அந்த மாதிரி ஒரு 4 லேயரில்
ஒவ்வொரு லேயருக்கும் பல பங்குகள் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். இது ஒரு வீடு இல்லை, ஒரு வீடை ரெண்டாக வெட்டிட்டீங்க அப்படின்னா 2 ஆஃப் வரும். அந்த 2 ஆஃபில் 4 லேயர் இருக்கும். சரிங்களா? மொத்தம் 8 லேயர். அப்போது இந்த 8 லேயருக்கும் நான் வந்து ஸ்டாக்ஸை வந்து பிடிக்கிறது தான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. விலை அதிகமாக இருந்தால் பிடிக்க மாட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம பேச போகிறது 2ஆக வெட்டின ஒரு பாதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கீழே இருக்கிற அந்த ஃபவுண்டேஷன் லேயர் அப்படிங்கிற லேயரில் என்னென்ன ஸ்டாக்ஸ்கெல்லாம் பிடிக்க போகிறேன். அந்த லேயருக்கு 12 ஸ்டாக்ஸ் நான் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். அதில் பல பங்குகளை பிடிச்சிட்டேன், சில பங்குகளை இன்னும் பிடிக்கல. அந்த ஸ்டாக்கை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். பேரை டைரெக்டாக கொடுத்துட்றேன். நான் ரேண்டமாக தான் ஒரு ஆர்டரில் இந்த 12 ஸ்டாக்ஸை பேசுகிறேங்க. இந்த 12 ஸ்டாக்ஸுகளும் தரமான பங்குகள் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கன்விக்ஷன். அதனால் ஆர்டரை வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம இந்த 12 ஸ்டாக்ஸுகளும் ஈக்குவலாக தரமுள்ள பங்குகள் அப்படின்னு நினச்சிட்டு இந்த 12 ஸ்டாக்ஸையும் வந்து கரெக்டான வேல்யூவில் வந்து பிடிக்க பாருங்கள் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய தாழ்மையான ரெக்வஸ்ட்டு. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இதுலேயும் ரிஸ்க்கு நடக்க வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுதே அதிலிருந்து வர்ற ரிட்டர்ன் வந்து அபரிமிதமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பாருங்கள், நான் இன்ஃபோசிஸ் மாதிரி ஸ்டாக்கை ஸ்லைடில் வச்சுக்கிட்டு இதுக்கே வந்து காஷன் கொடுக்குறேன். அப்போது நம்ம பிடிக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ஸ்டாக்ஸ்னு நீங்களே வந்து உங்களை கேட்டுக்கோங்க. இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறது தரமான ஐடி ஜெயண்ட்டு. சரிங்களா? நம்மளுடைய இந்தியாவினுடைய ப்ரௌடு. ஆனால் ஐடி சர்வீசஸ் செக்டரில் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே இன்னோவேட்டிவ் கம்பெனி வேணும் அப்படின்னா யூஎஸில் தான் நீங்கள் பிடிக்கணும். இன்ஃபோசிஸ்க்கு ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங்லாம் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. ஆனால் தரமான மேனேஜ்மெண்ட் கொண்ட கம்பெனி. அவங்களுடைய ஃபேமஸான பர்சன்ஸ் நந்தன் நிலக்கனியாக இருக்கட்டும் அல்லது நாராயணமூர்த்தியாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஆனால் இவ்வளவு பெரிய கம்பெனிக்கே பல வருஷமாக வந்து பிரச்சனைகள் வந்துச்சு. சிஇஓ வந்து பயங்கரமாக மாறினாங்க, ஸ்டாக்கு பெர்ஃபார்மே பண்ணலை. இவ்வளவு பெரிய கம்பெனியாக இருந்தும் அதையெல்லாம் மீட்டெடுத்து இப்போ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பார்த்துக்கோங்க, இவ்வளோ பெரிய கம்பெனிக்கே பிரச்சனை வந்து பல வருஷமாக இருக்குது. அந்த பல வருஷத்துலேயும் வந்து நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னால் அந்த ஸ்டாக்கை வச்சுருக்கணும். அதுதான் வந்து நான் லேர்ன் பண்ண பாடம். அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்த நிறுவனம் டிசிஎஸ், டாட்டாவினுடைய நிறுவனம். இதை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு அவசியமே கிடையாது. அவ்வளவு ஒரு அற்புதமான கம்பெனி. டிசிஎஸ் வந்து அவங்க கம்பெனிகளுக்கே டாட்டாவுக்குள்ளே உள்ள அந்த ஆட்டோமொபைல் மற்ற டிவிஷனுக்கு உள்ள சாஃப்ட்வேருக்கு இவங்க சர்வீஸ் பண்ணாலே ஒரு லாபம் வந்து லம்பாக வந்து எடுத்துருவாங்க. அந்த மாதிரி எல்லா செக்டர்லேயும் வந்து கம்பெனிகளை வச்சிருக்கிற ஒரு தரமான சூப்பரான ப்ரொமோட்டர் கொண்ட நிறுவனம். உங்களை ரியல் ஷேர் ஹோல்டர், அதாவது உங்களை பார்ட்னராக பார்க்குற ஒரு நிறுவனம். அற்புதமான கம்பெனி. ஹெச்டிஎஃப்சி பேங்க் மெர்ஜருக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் இருந்தாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஏறிக்கிட்டே இருக்குது. நம்ம ரொம்ப வருஷமாக கூவிகிட்டே இருக்கிறோம். நம்ம கூவின விலை வந்து 1400 ரூபாய். இப்போ 1950, கிட்டத்தட்ட 2000ங்கிற விலைக்கு போயிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டேபிளான க்ரோத்து. இவங்க ஃப்யூச்சரில் இன்னமும் வந்து நல்லா க்ரோ ஆவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உள்ள ஸ்டாக்கு. 20 வருஷமாக, அதாவது இந்த மெர்ஜருக்கு முன்னாடி 20 வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக 20% வந்து காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டை காட்டின கம்பெனி. இந்தியாவினுடைய ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் இருக்கிற டாப் மோஸ்ட் லார்ஜஸ்ட் பிக் பேங்க் வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. அதனால் வந்து இந்த ஸ்டாக்கை நான் வச்சுருக்கிறேன். அடுத்த ஸ்டாக்கு ஐசிஐசிஐ பேங்க்கு. டூ பிக் டு ஃபெயில் அப்படின்னு 2 பேங்கை தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிச்சு ஆர்பிஐ. ஒன்று எஸ்பிஐ, இன்னொன்று ஐசிஐசிஐ பேங்க்கு. அந்த அளவுக்கு சூப்பரான பேங்க் வந்து இந்த ஐசிஐசிஐ பேங்க்கு. இந்த பேங்க்கே சந்தா கோச்சர் அவங்க அந்த லோன் இஷ்யூவில் வந்து பல வருஷமாக இந்த ஸ்டாக்கு பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை, பேங்க் பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஆனாலும் சாலிடான பேங்க்குங்க. அந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து மாற்றி இப்போ பாருங்கள் பேங்கை சூப்பராக ரிவைவ் பண்ணிட்டாங்க. போர்ட்ஃபோலியோவில் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாமே வந்து 5% வந்து சாலிடாக ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கும் ஐசிஐசிஐ பேங்குக்கும் அலோகேட் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்மளும் கான்ஃபிடென்ட்டாக 5% அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கன்விக்ஷன். பாருங்கள், நான் இது வரைக்கும் பேசின ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்குது. இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் அல்லது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, மெர்ஜருக்கு அப்புறம் 4-5 வருஷமாக ஏறவே இல்லை. அதே போல் ஐசிஐசிஐ பேங்குக்கும் நடந்திருக்குது. இந்த மாதிரி இவ்வளவு பெரிய கம்பெனிகளுக்கே பல வருஷங்கள் வந்து பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சன உண்மை. அந்த பல வருஷம் நடக்க போகுது அப்படிங்கிறத யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த சமயத்தில் நீங்கள் வித்துட்டு வெளியில் போயிருந்தீங்க அப்படின்னா திருப்பி ஏறுற சமயத்தில் அதை உள்ளே வாங்கியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த சிக்கலில் தான் நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மாட்டுவோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் பை அண்ட் ஃபர்கெட் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்டாக்ஸுகளுக்கெல்லாம் நான் வந்து பண்ணுறேங்க.
ஐடிசி ஒரு காங்க்ளோமெரேட்டு. இப்போ தான் வந்து ஐடிசி ஹோட்டலில் பிரித்தாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு ஐடி டிவிஷன் இருக்குது, பேப்பர் டிவிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சிகரெட் பிஸ்னஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் பிஸ்னஸை வச்சிருக்கிற மிகப்பெரிய ஷேர் ஹோல்டர்ஸ் எண்ணிக்கையை கொண்ட ஒரு கம்பெனி வந்து ஐடிசி. இவங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து சிகரெட்டு. ஆனால் மிகப்பெரிய வரமும் சிகரெட்டு தான். ஏன்னா காம்படிஷன் வந்து உள்ளே வர முடியாது. இவங்களுடைய கேஷ் கவ்வே வந்து இந்த சிகரெட் பிஸ்னஸ் தான். ஒருவேளை வந்து கவர்மெண்ட் பேன் அறிவிச்சா, இந்தியாவிலலாம் சிகரெட் பேனெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆனால் வந்து டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ண இந்த கம்பெனி சிம்பிளாக வந்து அதை நம்ம கன்சியூமர்கிட்ட யாரெல்லாம் சிகரெட் குடிக்கிறாங்களோ அவங்ககிட்ட பாக்கெட்டில் இருந்து எடுத்துரும். அந்த மாதிரி பிஸ்னஸ் மாடல் உள்ள B2C ஒரு கம்பெனி, அற்புதமான கம்பெனி, 100 வருஷமாக இருக்கிற கம்பெனி. இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு நம்பி நான் 5% போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிற கம்பெனி. இன்னும் நான் 5% வந்து அக்வயர் பண்ணலை. இப்போ தான் வந்து ரீசெண்டாக 22,000 பாட்டத்தில் ஒரு 2% பிடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கண்டிப்பாக வேல்யூவேஷன் ஜாஸ்தி, விலை அதிகம். ஆனாலும் இப்போ இருக்கிற விலை எனக்கு சரியான விலையாக தான் தோணுது. ஏன்னா இண்டஸ்ட்ரி பியை விட கம்மி. இவங்கெல்லாம் வந்து 50 பியில் வந்து சாலிடாக பல வருஷங்களாக ட்ரேடான கம்பெனி. அதனால் நான் இந்த விலையிலையுமே வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த ஸ்டாக்கை ரொம்ப வருஷமாக வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக வச்சுருக்கிறேன். எனக்கு பெருசாக ரிட்டர்ன் இல்லை. லாஸ் வந்து மைல்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ் மைல்டாக இருக்கும். அந்த நிலைமையில தான் நான் வந்து அச்சுவல் ஸ்டாக்கை வச்சுருக்கிறேன். எனக்கு இந்த ஸ்டாக்கு மேலே கன்விக்ஷன் ஜாஸ்தி. இந்தியாவினுடைய எஃப்எம்சிஜி ஜெயண்ட் வந்து இந்த கம்பெனி ரொம்ப வருஷமாக இந்தியாவில் இருக்கிறாங்க. ப்ரீமியம் செக்மெண்ட்டு, பல ப்ராடக்ட்டு, அற்புதமான மேனேஜ்மெண்ட் கொண்ட, ஆனால் ராயல்ட்டியை வெளிநாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய கம்பெனி. நீங்கள் இன்டர்நேஷ்னலாக பிடிக்கணுன்னா அங்கே பிடிச்சிக்கோங்க. அது பெட்டர் வேல்யூவேஷனில் இன்னும் சீப்பாகவே வாங்கலாம். அது சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் இன்னும் அடாப்ட் பண்ணலை. அதனால் இந்தியாவிலேயே இந்த விலையிலேயே 46 PE இருக்கும் பொழுதே நான் வந்து வாங்கியிருக்கிறேன். ஏன்னா இந்த கம்பெனி வந்து இன்னமும் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக க்ரோத்தை காட்டுவாங்க அப்படிங்கிற கன்விக்ஷன் இருக்கிறதுனாலையும், எனக்கு வந்து இந்த கம்பெனி மேலே நம்பிக்கை இருக்கிறதுனாலையும் நான் இதை போர்ட்ஃபோலியோவில் 5% அலோகேஷன் கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டாக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-3.5% வாங்கியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராக ஒரு இந்தியர் வந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் ப்ரௌடு தான். என்ன தான் வந்து இந்த கம்பெனி மேலேயும் இந்த ப்ரொமோட்டர் மேலேயும் நிறையா காசு செலவு பண்ணுறாங்க, ரொம்ப பாலிட்டிக்கலாக இருக்கிறாங்க, கடன் உள்ளே இருக்குது, இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் பேசினாலும் ரொம்ப அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க. பாருங்கள், ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் வந்து மொபைலில் உள்ளே வந்து மிகப்பெரிய லாஸ். ஆனாலும் போல்டாக ஜியோ ஃபினான்ஸ்ன்னு சொல்லிட்டேன் பாருங்க, ஜியோ மொபைல் நெட்வொர்க்கை போல்டாக உள்ளே இறக்கி ஃப்ரீயாக கொடுக்கும் பொழுது அம்பானி அவர்கள் இன்டர்வியூ கொடுத்துருந்தார். என்ன தெரியுமா கொடுத்துருந்தாரு? காசை வந்து நம்ம அக்ரெசிவாக ரிஸ்க் எடுத்து தான் உள்ளே போடுறோம். காசு வந்து வேஸ்ட்டாலாம் போக போகிறதில்ல. ஒருவேளை பிஸ்னஸ் ஃபெயில் ஆனால் நான் வந்து என் மக்களுக்கு வந்து இன்டர்நெட்டை ஃப்ரீயாக கொடுத்தேன், அது எனக்கு போதும் அப்படிங்கிற ஆங்கிளில் பேசின ஒரு ப்ரொமோட்டர். அம்பானினால் வாழ்ந்த குடும்பங்கள் பல. சரிங்களா? என்ன தான் வந்து பல விஷயங்கள் பேசினாலும் ஒரு பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ப்ராக்டிக்கலாக எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு லெகசியை பில்டு பண்ணி, ஒரு சாதாரண புவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலிருந்து வந்து இவ்வளோ பெரிய லெகசியை பில்டு பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸை இன்னமும் ரிவார்ட் பண்ணணும். ஏன்னா அவங்கள மைண்டில் வச்சு ஸ்பிளிட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், அல்லது போனஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், புதுசாக IPO வர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு மாதிரி எப்படி கமர்ஷியலாக சினிமா எடுக்கணும், அந்த கமர்ஷியல் சினிமா சக்ஸஸ் ஆச்சுன்னா விஜய் சினிமா சக்ஸஸ் ஆச்சுன்னா விஜய் எவ்வளோ பெரிய ஆளாக தெரிகிறாரு. ஸோ அந்த மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியல் ஸ்டாக்கு. இதில் வந்து ரிஸ்க் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய கம்பெனி இவ்வளோ வருஷமாக இருந்திருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கை வந்து இந்த நெகட்டிவிட்டியை நான் வந்து கழிச்சிட்டு என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் வச்சுருக்கிறாங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸுக்குள்ளே இருக்குது. அதுவும் அதிக வெயிட்டேஜில் இருக்கிறதுனால இந்த கம்பெனியில் பாசிட்டிவ்ஸும் நிறையா இருக்கிறதுனால நான் இந்த ஸ்டாக்கை 5% அலோகேஷன் கொடுத்து வச்சுருக்கிறேன் நண்பர்களே. என்ன தான் நீங்கள் ஹுண்டாய், டாடா மோட்டார்ஸு, மஹிந்திரா அண்ட் மஹிந்தர்னு பேசினாலும் சைலண்ட்டாக லார்ஜ் காரை வந்து செல் பண்ணுறது நம்ம மாருதி சுசுகி தான். எல்லாருக்குமே வந்து மைலேஜ், விலை, இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கார் வாங்கும் பொழுது என்ன தான் சேஃப்டி இல்லைனாலும் இந்த கார் தான் வந்து சூப்பராக இந்தியாவே வந்து ஆக்கிரமிப்பு பண்ண ஒரு நல்ல கார் நிறுவனம். இந்த கார் நிறுவனம் இப்போ வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாரும் ஈவின்னு அடாப்ஷன் போனப்போ ஈவி அடாப்ஷனுக்கு இன்னும் வந்து ரெடி ஆகலை, நாங்கள் ஹைப்ரிட் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாலிடாக வந்து டொயோட்டா கூட வந்து கொலாபரேஷன் பண்ணி ஹைப்ரிட் செக்மெண்ட்டை வந்து ரொம்ப பாப்புலர் ஆக்கின ஒரு நிறுவனம். பாருங்கள், ஈவியெல்லாம் வந்து கொஞ்சம் டல் ஃபேஸில் தான் இருக்குது. இன்னமும் பிக்கப் எடுக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறோம். ஆனால் ஈவி பிக்கப் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஹைப்ரிட்னு ஒன்று இன்ஜெக்ட் பண்ணி அதில் வந்து
தடாலடியாக வந்து அற்புதமான கார்களை உள்ளே இறக்கி சூப்பராக ஷைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மாருதி. ஆனாலும் அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய கம்பெனிகள் இவ்வளோ பெரிய மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கும் பொழுது முன்ன பின்ன கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும். ஒரு சைக்கிளில் வந்து இவங்க மார்க்கெட் ஷேர் இழப்பாங்க, இன்னொரு சைக்கிளில் வந்து இவங்க கார் ஹிட் ஆச்சுன்னா வந்து மார்க்கெட் ஷேர் ஏறும். இவங்களே வந்து இவி அடாப்ஷன் கரெக்டான டைமில் வந்து இவி காரை வந்து ரிலீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. அந்த அளவு தரமான கம்பெனி. ஆனால் ஆட்டோமொபைல் செக்டர் வந்து சைக்கிளிக்கல் செக்டர் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். சைக்கிளிக்கல் செக்டரை வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த மாதிரி கம்பெனிகளை நான் லாங் டேர்முக்கு வந்து எப்பொழுதுமே வச்சுப்பேன். அந்த மாதிரி ஒரு கம்பெனி. ஆனால் நான் இன்னமும் வந்து இந்த கம்பெனியை வாங்கலை. வாங்கியிருந்தேன், ஒரு 2 ஸ்டாக்கோ என்னமோ வாங்கியிருந்தேன். அதை வந்து வச்சுருந்துருக்கணும், அதை விற்றுட்டேன். இப்போ வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு உட்காந்துருக்கிறேன் கொக்கு மாதிரி. ஆதித்யா பிர்லாவினுடைய அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் வந்து ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு நான் நினச்சிட்டு இதுவும் ஒரு 2 ஸ்டாக் வாங்கியிருந்தேன், அதையும் விற்றுட்டேன். இப்போ வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் பெரும்பாலும் வந்து நிறைய இடங்களில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் சிமெண்ட் செக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த லொக்காலிட்டிங்கிறது வந்து என்னென்னா, அவங்களால வந்து அங்கே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்கெல்லாம் சிமெண்ட் சப்ளை பண்ண முடியாது. அந்தந்த ரீஜனுக்குள்ளேயே வந்து சப்ளை பண்ணணும். அதனால் இவங்க வந்து சின்ன சின்ன சிமெண்ட் ஃபேக்ட்ரியெல்லாம் வந்து அக்வயர் பண்ணி இந்தியா முழுக்க வந்து இந்த சிமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம டெவலப்டு நேஷனாக மாறுறோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்தே ஆகணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சிமெண்ட் முக்கியம். அதனால் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸு அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு 2 ஸ்டாக்ஸ் தான் வந்து மைண்டில் வந்துச்சு. அதில் ஒன்று வந்து இந்த சிமெண்ட் செக்டரில் உள்ள அல்ட்ராடெக் சிமெண்ட்டு. அதனால் 5% அலோகேஷன் கொடுத்து இந்த பங்கை பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னும் வாங்கலை. இன்ஃப்ரா அப்படின்னாலே லார்சன் அண்ட் டியூப்ரோ தான். இந்த லார்சன் அண்ட் டியூப்ரோ வந்து ஒரு காங்க்ளோமெரேட். இதுக்குள்ளே வந்து ஐடி பிஸ்னஸ் இருக்குது, எல்என்டி ஃபினான்ஸ் இருக்குது. 2 ஐடி பிஸ்னஸும் செம்ம வேல்யூ. அதே சமயம் இவங்க வச்சிருக்கிற இன்ஃப்ரா பிஸ்னஸும் வந்து சூப்பரான கம்பெனி. 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற கம்பெனி. இந்தியாவில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தரமாக பில்டு பண்ண கம்பெனி. உலக நாடுகளுக்கும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணி கொடுக்குற கம்பெனி. ரொம்ப ரொம்ப தரமான நிறுவனம். கண்டிப்பாக நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்க வேண்டிய ஸ்டாக்கு. ஆனால் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து 30 பிக்கு மேலே இந்த காலகட்டத்தில் தான் ட்ரேட் ஆகுது நண்பர்களே. ஒரு காலத்தில் 15-17 பியில் ட்ரேட் ஆச்சு. வாங்க ஆள் இல்லை. இப்போ என்னடானா வாய்ப்பு கிடைக்குமான்னு நம்ம வந்து யோசிச்சுட்ருக்குறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ஸ் கேன் ரிமைன் இர்ரேஷனல் அப்படி தான் எனக்கு மனசுக்குள்ளே அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. எப்படியா இருந்தாலும் இப்படியே வந்து கண்டினியூ ஆகாது மக்களே. ஒரு பீரியட் வரும். மேபி அடுத்த 10 வருஷத்தில் பார்க்கும்பொழுது மறுபடியும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் இந்த விலையிலேருந்து கண்டிப்பாக ஸ்டாக் ப்ரைஸஸ்லாம் மேலே ஏறி இருக்கும். ஆனால் வேல்யூவேஷன் பிரகாரம் 14-16 பிஇ எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. மார்க்கெட் வந்து பாஸ்ட்டில் அப்படி தான் வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. ஃப்யூச்சர்லேயும் அப்படி தான் வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங்கான கன்விக்ஷன். ஏன்னா வந்து மார்க்கெட் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். அதனால் நீங்கள் பொறுமையாக கூட வாங்கலாம் நீங்கள் யங்ஸ்டராக இருந்தால். அல்லது 1-2ன்னு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வாங்கிட்டே போகலாம். விலை வந்து அதிகமாக தான் இருக்கும். 10 வருஷம் கழித்து நான் 20 பியில் வாங்கும்பொழுது விலை அதிகமாக தான் கொடுத்து வாங்குவேன். ஆனால் கரெக்டான வேல்யூவேஷனில் வாங்குவேன். அங்கேருந்து ஒரு 20 வருஷத்துக்கு வச்சுக்குவேன். அப்படி தான் நான் யோசிக்கிறேன் நண்பர்களே. இப்போ வந்து இந்த விலையில் இவ்வளோ பிஇ கொடுத்து வாங்க எனக்கு மனசு வரலை. ஃபார்மா செக்டர் ஐடி செக்டருக்கு ஈக்குவலாக வந்து இன்னும் நல்லா க்ரோத்தை காட்டும் அப்படின்னு நான் நம்பிக்கை உள்ள செக்டர். இந்தியானாலே ஐடி ஃபார்மா அப்படின்னு ஆகிப்போச்சு. ஃபார்மானா நமக்கு டாலரில் இன்கம் வரப்போகுது. வெளிநாடுகளுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபார்மாவை சப்ளை பண்ணுறோன்னா நம்ம குளோபல் ஸ்டாண்டர்டில் இருக்கிறோம், அதுவும் சீப்பாக சப்ளை பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ சூப்பரான ஒரு செக்டராக எனக்கு தெரியுது. யூஎஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் இந்த ஸ்டாக்ஸும் வந்து கொஞ்சம் டிப் ஆகும். ஆனால் நான் பேசுகிற ஸ்டாக்ஸ் வந்து டொமஸ்டிக்காகவும் இந்தியாவினுடைய எக்கனாமிக்கும் வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். ஸோ எக்ஸ்போர்ட்டில் வந்து லாபம் வந்தாலும் நல்லா வரும். இந்தியன் மார்க்கெட்டில் வந்து விற்பனை அதிகமானாலும் சூப்பராக வந்து வரும். ஸோ 2 மார்க்கெட்லேயுமே வந்து சூப்பராக வந்து பொசிஷன் பண்ணியிருக்கிற ரொம்ப ரொம்ப டாப் லெவலில் இருக்கிற 2 கம்பெனிகள் தான். அதில் மொதல் கம்பெனி சன்ஃபார்மா. 350 ரூபாய்க்கு வந்து கொரோனா டைமில் நான் வாங்கணும்னு என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பேசி நான் வாங்க ஆர்டர் போட்டு ஒரு 20 ரூபா அன்றைக்கி ஏறிடுச்சு. அந்த 20 ரூபாயை வந்து தயக்கம் இல்லாமல் கொடுத்து வாங்கியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வச்சுருந்துருப்பேன். ஏன்னா அந்த டைமில் நான் வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இன்னமும் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறேன். வாய்ப்பை இழந்து விட்டேன். இது திருப்பி வாய்ப்பு கொடுக்குமா அப்படின்னு தெரியல. அதனால் காத்துட்ருக்கிறேன். சன்ஃபார்மா கூட மிகப்பெரிய ஃபார்மா கம்பெனியாக இருந்தாலும் அவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பயங்கர வாலட்டைலாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்டிப்லா அப்படிங்கிறது ரொம்ப தரமான ஸ்டெடியாக க்ரோத்தை காட்டுற ஒரு நிறுவனமாக இருக்குது. ஸோ ஃபார்மா செக்டரில் எனக்கு சன்ஃபார்மாவும் ஸ்டிப்லாவும் வாங்கிட்டு மறந்து வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிற பங்குகள் நண்பர்களே. இது வரைக்கும் நான் பேசின பங்குகள் எல்லாமே 5% வரைக்கும் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் அலோகேஷன் கொடுக்க தகுதியான பங்குகள் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். அதே சமயம் இந்த பங்குகள் எல்லாம் நான் வாங்கிட்டு மறந்து விட்டுருவேன். பெருசாக மானிட்டர் பண்ணவே மாட்டேன். அந்த மாதிரி நினச்சிருக்கிற பங்குகள். ஏன்னா வந்து இவங்க தான் வந்து இந்தியாவே அப்படின்னு இது வரைக்கும் ப்ரூவ் பண்ண
சாம்பியன் ஸ்டாக்ஸ் இவங்க, சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வீட்டை 2ஆ வெட்டி ஒவ்வொரு பாதியிலையும் வந்து 4 லேயர் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த ஸ்லைட்லையும் அதே மாதிரி தான் காட்டியிருக்கிறேன். ஒரு பூமியை 2ஆ வெட்டி ஒவ்வொரு பாதியிலையும் 4 லேயர். இப்போ நான் பேசின இந்த 12 ஸ்டாக்குகளும் இந்த ஒரு பாதியில் இருக்கிற கீழ் லேயர், ஃபவுண்டேஷன் லேயரில் நான் போட்டிருக்கிற 12 ஸ்டாக்குகள். இந்த 12 ஸ்டாக்குகளையும் விலை அதிகமாகலாம் தயவு செஞ்சு பிடிச்சிடாதீங்க. அது மிகப்பெரிய நஷ்டத்துக்கு உங்களை உள்ளாக்கும். சரியான வேல்யூவில் பிடிக்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம். இதில் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. அதுக்காக வந்து வாய்ப்பு கொடுக்காதுலாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டு வெளியில் ஓடுறதுக்கு வருஷக்கணக்கு ஆகும், ஓடுவாங்க. அந்த சமயத்தில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாய்ப்பு கொடுக்கும். அப்போ நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டில் இருந்து எடுத்து இந்த ஸ்டாக்ஸை வந்து அக்வயர் பண்ணணும். அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் பேசின 12 ஸ்டாக்குகளும் ஒரு பாதியில் உள்ள கீழே உள்ள ஃபவுண்டேஷன் லேயர், மேலே உள்ள 3 லேயருக்கு வேறு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த வீடியோ வந்து உண்மையிலுமே நல்லா போச்சு அப்படின்னா வந்து நான் அடுத்த செட் ஆஃப் ஸ்டாக்ஸையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க. இது பை அண்ட் ஃபர்கெட்டுக்கு உள்ள ஸ்ட்ராட்டஜிக்கு உள்ள ஸ்டாக்ஸ் தான். இதே ஸ்ட்ராட்டஜியை மேலே உள்ள ஸ்டாக்ஸுக்கு நான் ஃபாலோ பண்ணுவேனா, அதாவது மேலே இருக்கிற அந்த 3 லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நான் ஃபாலோ பண்ணுவேனா? கண்டிப்பாக மாட்டேன். அதுக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி, வேறு செட் ஆஃப் ஸ்டாக்ஸு. இந்த பகுதியில் இருக்கிற இந்த 4 லேயருக்கு பிடிச்ச பார்த்தீங்களா ஸ்டாக்ஸு, அந்த ஸ்டாக்ஸே வந்து அடுத்த பாதியில் கண்டிப்பாக வராது. அவையெல்லாம் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஸ்டாக்ஸு. இப்போ ஃபவுண்டேஷனில் இது வரைக்கும் நம்ம ஆட்டோமொபைலு, எஃப்எம்சிஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஃபார்மா, ஐடி அப்படின்னு பிடிச்சோம். இப்போது இந்த பகுதியில் உள்ள ஃபவுண்டேஷன் லேயரில் நான் வேறு செக்டர்ஸ் பிடிப்பேன், வேறு ஸ்டாக்ஸ் பிடிப்பேன். அதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. எனக்கு 30 ஸ்டாக்ஸ் தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நான் என்னுடைய பர்சனல் கன்விக்ஷன் பிரகாரம் 100 இல்லை 150 ஸ்டாக்ஸ் கூட வச்சுக்குவேன். அஸ்லாங்கஸ் அந்த 150 கம்பெனிகளும் நல்ல தரமான ப்ரொமோட்டர் மேனேஜ்மெண்ட் கொண்ட பிஸ்னஸ் ஷேர், அதாவது எப்படின்னா மார்க்கெட் ஷேர் வந்து நல்லா சாலிடாக வச்சிருக்கிற ஸ்டேபிளான க்ரோத்தை காட்டக்கூடிய தரமான பங்குகள் அப்படின்னா கண்டிப்பாக பிடிப்பேன். ஆனால் இந்த பங்குகளை வந்து இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 12 பங்குகள், அதே மாதிரி அடுத்த பாதியிலையும் ஃபவுண்டேஷனில் வர்ற பங்குகளையும் பெருசாக மானிட்டர் பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவேன், அது இருக்கட்டும்னு. மேலே உள்ள லேயர்ஸில் பிடிக்கிற பங்குகளுக்கு இதே ஸ்ட்ராட்டஜியை நான் அடாப்ட் பண்ண மாட்டேன். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸு மற்ற லேயருக்கு. இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். நான் இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். என்னுடைய தாட் ப்ராசஸ் இது தான். ஐ வாண்ட் டு பை ஒன்லி டைரக்ட் ஸ்டாக்ஸு. அதில் லேயராக பிரித்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொரு செக்டர் அந்த மாதிரி கொண்டு போகிறேன். இதில் யூஎஸ் ஸ்டாக்ஸு, ஜப்பான் ஸ்டாக்ஸு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த லேயருக்குள்ளே வரல. இது வந்து இந்தியன் பங்குச்சந்தைகளுக்கு கிரியேட் பண்ண 8 லேயர், சரிங்களா? அதில் நான் பேசுனது ஒரு பாதிக்கு கீழே வர்ற ஃபவுண்டேஷன் லேயர். நன்றி நண்பர்களே.